காலனிக்காரங்க. ஆமா. இப்ப நம்மள காலனிக்காரங்கன்னு சொல்ல மாட்டோமா? நம்ம காலனிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சைக்கிள் தான் சொல்லுவாங்க. சக்கிலி. நமக்கு காலனி எல்லாம் கிடையாது. அவங்க வந்து காலனி. அப்ப அவங்க எங்க? அவங்க வேற காஸ்ட், நம்ம வேற காஸ்டா? ஏங்க நான் அருந்திரும் பறையரும் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றாங்க. எஸ்டி எஸ்சி எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் அப்ப பறையர்கள் நம்மளும் ஒண்ணுதான். அப்படியே நம்ம காலனில இல்ல. அது வந்து அது அந்த காலத்துல அவங்க அப்படி பிரிச்சு. இந்த காலத்துல சரி வாங்க அப்ப இந்த காலத்துல காலனிக்கு போலாம். வீட காலி பண்ணுங்க. காலனில போய் குடியிருக்கலாம். எல்லாம் ஒண்ணுதானே. அப்புறம் இது சுடுகாடு தனித்தனியா இருக்கு. அது அப்பவே பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப இதை விட்டு வேற இப்ப எல்லாம் பிரியல. இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சுட்டாங்க. அது அப்படின்னா என்ன? எப்படி இது செத்தம்னா பாதி பணத்தை அங்கேயும் பாதி பணத்தை சக்கிலியும் அப்படியா? அப்படி இல்லைங்க சார். இப்ப வந்து முன்னாடி சொல்லுங்க எப்படி? இல்ல முன்னாடி வந்து எங்களுக்கு வந்து அங்க உள்ள போறது அனுமதி கிடையாது. அந்த சட்டத்தை போட்டிருந்தாங்க. எங்க அனுமதிக்கல? ஊருக்குள்ளயா? காலனிக்குள்ளயா? காலனிக்குள்ள நீங்க போக கூடாதா? இல்ல இல்ல செருப்பு போட்டுட்டு போக கூடாது. சைக்கிள் முன்னாடி சைக்கிள் வந்து அவருங்க நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அளவுக்கு போனா இறக்கி விட்டுருவாங்க. என்ன சைக்கிள் பாரு இறங்கி தள்ளிட்டு போக பறையர் ஊருக்குள்ள. காலனி ஊருக்குள்ள. நீங்க வெள்ளை வயசுல கட்டிட்டு போலாமா? அப்போ எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குல்ல. நான் ஒருத்தர் வேலையாக முடியும், நான் வேலை செய்யலாம், ஒருத்தர் அடிக்க முடியும். நான் வரும்போது ஒருத்தர் வேட்டி இறக்கி விடுவான், நான் வரும்போது ஒருத்தன் பெஞ்சில் உட்காந்து கீழே இறங்கி உட்காருவான், என்னைய பார்த்தா ஒருத்தன் கை கட்டுவான், என்னைய பார்த்தா ஒருத்தர் குனிஞ்சுக்கிட்டே போவான், என்னைய பார்த்தா ஒருத்தன் எந்திரிச்சு நிற்பான். இந்த உலகில் இருக்குல்ல, இது பிடிக்குது. இதுதான் சாதி காப்பாத்து. இதுக்கு பேர் சாதி வச்சுக்கோ. நம்ம இது வந்து சாதி இல்லாத, சாதி வேண்டாம் மேடையில பேச ஆள்கிட்ட கூட இருக்கு. நாட்டாமை இப்படிதாங்க போனோம். துண்டு இடுப்புல கட்டிதான் போகணும். இடுப்புல கட்டிட்டு போகணும். எச்செல்லாம் கீழே துப்பலாமா? எச்சையெல்லாம் கீழே துப்பலாமா? இல்ல அதுக்கும் ஏதாவது தொட்டாங்குச்சியை தூக்கிட்டு போகணுமா? ரொம்ப கடுபடியா இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப பெண்கள், நம்ம பெண்கள் எல்லாம் அவங்க எப்படி போகணும்? செருப்பு போட்டு போக கூடாது. செருப்பு போட்டு போக கூடாது. அப்போ அந்த சாதியில் இருக்கிறவங்க நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? மரியாதை அண்ணன் வானான்னு கூப்பிடுவாங்க. சக்கிலி பையன் வயசுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுவாங்களா? இப்போ சின்ன பையன் இருக்கிறான், ஒரு வயசான ஆள், நம்ம வயசான தாத்தாவை எப்படி கூப்பிடுவாங்க? தாத்தா வாங்க தாத்தான்னு கூப்பிடுவானா? எப்படி கூப்பிடுவாங்க? பேர் போட்டா? சின்ன பையன் இருந்தாலும் சரிதான். நம்ம ஒரு பெரியவங்க பேர் யாரும் இருந்துச்சுங்களா, அவங்க பேரை விட்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி. ஓ சரி. அப்போ நம்ம ஏரியாவில் இப்போ 2 தாத்தா இருக்காங்க. அந்த பறையர்கள் ஒரு தாத்தா, அருந்தில் ஒரு தாத்தா. இந்த 2 தாத்தா எப்படி பேசிக்குவாங்க? சரிசமா வாங்க போங்கன்னு பேசி. நீ சமத்துவம் பேச வேண்டாம், சமூக நீதி பேச வேண்டாம், அதெல்லாம் உன் மண்டையில ஏறாது. உன் சாதி புத்தி உனக்கு கொள்கையே ஏறாது, கோட்பாடு ஏறாது, ஒரு விளங்காது, வார்த்தையில என்னமோ வருது, அதெல்லாம் உனக்கு ஏறாது. இவங்க என்னங்க அவங்க வந்து நம்ம சாமின்னு கூப்பிடுவோமா? அப்ப காலனில எல்லாம் இன்னும் சாமி தானே? அப்படிதான் நடந்துருச்சு. இல்ல அந்த